ஒரு நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கலாம். அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு சம்மன் அனுப்புவார்கள் அந்த வங்கிக்கு. பெரும்பாலும் வங்கியர்கள் யாரும் அந்த சம்மனுக்கு ஆஜராக மாட்டார்கள். எனவே என்ன பண்ணும் இந்த நீதிமன்றமானது அவர்கள் கேட்ட அந்த இதை கொடுத்துரும். அதாவது என்ன பரிகாரம் கேட்டீர்களோ, அதாவது நான் பரிகாரம் வந்து நீ கேட்டது வந்து பிரேயர், கடைசியில் வந்து சொல்லிட்டு பிரேயர் சொல்லுவீங்க. பிரேயரில் இந்த மாதிரி வந்து இட் இஸ் பிரேடு திஸ் ஹானரபிள் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது போல் இந்த வரக்கூடாது, நீங்கள் ஏதோ இதுக்கு தகுந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கும்படி, அது வேறு ஏதாவது உத்தரவுகள் பிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு நீங்கள் பிரேயர் கொடுத்துருப்பீங்க. அந்த பிரேயரின் பிரகாரம் அந்த நீதிபதி, குறிப்பிட்ட நீதிபதி குறிப்பிட்ட காலத்துக்கு யாரும் வரக்கூடாது என்று இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆர்டர், இடைக்கால உறுத்து கட்டளை கொடுக்கலாம். அல்லது நிரந்தரமாகவே இந்த வங்கியை சார்ந்த நபர்கள் யாருமே வரக்கூடாது என்று பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர், அதாவது நிரந்தர உறுத்து கட்டளை இப்படி கொடுக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் எதுக்கு பதிவில் சொன்னதே திருப்பில் சொல்லியிருக்கேன்னா, இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் அறிய வேண்டும். அதாவது மஞ்ச கடுதாசி மற்றும் ஓஎஸ். மஞ்ச கடுதாசியோட நிலைமை என்ன, அதற்கு தகுதியான நபர்கள் யார், ஓஎஸ் உண்டான தகுதியான நபர்கள் யார். இப்போ முதல்ல மஞ்ச கடுதாசிக்கு வருவோம். மஞ்ச கடுதாசி என்று சொல்லப்படுவது இன்சால்வன்சி ஆக்ட். அது ஏற்கனவே 2 சட்டம் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த சட்டம் வந்து மாநில வாரி, அதாவது நகரங்களின் பின்னணியில் இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து வெள்ளையர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதனால் இது வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நகர்ப்புறங்களிலும் அதாவது மாநகரங்களிலும் நகர்ப்புறங்களிலும் உள்ள சட்டங்கள் வேறு வேறு பெயர்களில் இருக்கிறது. ஆனால் பரிகாரம் ஒன்று தான் சொல்லியிருந்தேன். அதே போல பார்த்தீர்களானால் 2016 பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது பெரும் நிறுவனங்களுக்கு அதாவது லிக்விடேஷன், அதாவது வந்து கலைத்தல், நிறுவனம் கலைத்தல் அல்லது நிறுவனம் வந்து செயலிழந்து போதல், இது பற்றி வந்து இது வந்து 2016 இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை வந்து நமது மத்திய அரசாங்கம் அமலுக்கு கொண்டு வந்தது. அதில் சில சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்திருக்கிறது.